சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் கொஷின்ஸ் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அபவுட் பர்ச்சேசிங் சிஏ புக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நான் ஃபில்டர் பண்ணி டாப் 8 கொஷின்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நான் அவுட் சைடில் பார்க்குறப்போ, அதாவது மார்க்கெட்டில் நான் பார்க்குறப்போ சிஏ கோர்ஸ்க்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹியூஜ் காஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி தான் நான் இந்த கோர்ஸை வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. ஐசிஏ எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறது ஐசிஏஐ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் தான். இவங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களோட மெட்டீரியலை கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரீ ஷிப்மெண்ட்டோட கொடுக்குறாங்க. அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த கூப்பன் அவைல் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி ஆர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் வந்து சிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபார்மேட்டை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கூப்பன் தான் அவைலபிள். அதில் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 கூப்பன் அவைலபிள். இந்த 2 கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் சிங்கிள் குரூப் புக்ஸ் மட்டும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை போத் குரூப்ஸ் புக்கு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு கூப்பன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, அதாவது செகண்ட் கூப்பன் நான் இன்னும் கிளைம் பண்ணாமே வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐசிஐ ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட்டுக்கும் அவங்களோட சிலபஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்டட் புக்ஸை கூட நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செகண்ட் கூப்பன் நீங்கள் இன்னும் கிளைம் பண்ணல அப்படின்னா கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த கூப்பனை கிளைம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புக்ஸ் ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த லாகின் டீட்டெயில்ஸில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் கூப்பன் அவைல் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கூப்பன் அப்ளிகபிள்ன்ற ஆப்ஷனே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற ஆப்ஷனே காட்டாது. அதே மாதிரி சப்போஸ் இப்போ நான் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், நான் அதை வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சலும் பண்ணிட்டேன். பட் நான் அந்த கேன்சல்டு ஆர்டருக்கு நான் கூப்பன் கிளைம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த கூப்பனுமே வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரீஜெனரேட் ஆகிடும். நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த கூப்பனை அகெயின் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது வந்து நான் கூப்பன் கிளைம் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு பேமெண்ட்டில் வந்து அமௌண்ட் காட்டுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அமௌண்ட் காட்டுது அப்படின்னா நீங்கள் அகெயின் உங்களோட கார்ட்டை போய் செக் பண்ணுங்கள். பிகாஸ் கூப்பன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சில செட் ஆஃப் புக்ஸுக்கு மட்டும்தான் கூப்பன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கூப்பன் அப்ளிகபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக, அதாவது பியாண்ட் த கவரேஜ் இருக்குல்ல, பியாண்ட் தி கவரேஜ் ஆஃப் கூப்பன் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் பேமெண்ட் வந்து கேட்கும். ஸோ அதனால கூப்பன் வந்து நம்மளோட ஐசிஐ மெட்டீரியலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த அதர் ஸ்டடி எய்ட்ஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. லைக் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், சஜஸ்டட் கொஷின் பேப்பர் அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், இதுக்கெல்லாம் வந்து கூப்பன் அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் சப்போஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு மட்டும் பேமெண்ட் கேட்கும். அதனால தான் நீங்கள் ஒன்ஸ் போய் கார்ட்டை செக் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா அன்னெசரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் டீசெலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 காஸ்ட்னு காட்டிடும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த கூப்பன் எத்தனை நாளைக்கு வேலிடிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த வேலிடிட்டி பீரியட் எந்த லெவல் ஆஃப் கோர்ஸாக இருந்தாலுமே ஓகே, ஸ்டார்ட் ஆகிறது டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து தான். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி, இன்டர்மீடியேட்டுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி, ஃபைனலுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி. நெக்ஸ்ட், ஐசிஐ ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட்டுக்கும் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் பார்த்தோம் அப்படின்னா 3 months ஒன்ஸ் ஐசிஐ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் இந்த 3 month ஒன்ஸ் அகெயின் நான் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு பார்க்குறப்போ கிடையவே கிடையாது. ஐசிஐ ஹோல் சிலபஸ் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அப்டேட்டட் வேர்ஷனுடைய
மந்த் அண்ட் இயரை தான் பப்ளிஷ் பண்ணுவோம். ஜான்வரி 2025க்கு அப்ளிகபிள் வெர்ஷனை வந்து ஐசிஏ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வீடியோ தான். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். அதாவது என்னோடய பர்ச்சேசிங் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ நான் ஒரு ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். பட் ஆஃப்டர் பிளேசிங் ஆர்டர் என்னோடய ஷிப்பிங் அட்ரஸை நான் சேஞ்ச் பண்ணணும். லைக் இது எந்த மாதிரி கேஸ்னால், இப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், நம்ம அப்போ ஒரு ஷிப்பிங் அட்ரஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஷிப்பிங் அட்ரஸ் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். பட் ஐசிஏ அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கல. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அதனால தான் அந்த பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் எல்லா ஐட்டம்ஸுமே எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சா, அதே மாதிரி ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்ரூவல் இமெயில் ஒரு எஸ்எம்எஸ் வரும் நான் சொல்லியிருந்தேன். இல்லை ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அது வரவே இல்லை, எனக்கு டைமும் போயிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்களோட குவைரிஸை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற விதமாக நான் இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய சினரியோ வந்து நிறைய பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணக்கூடியதுக்கான டைமிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஐசிஏ வந்து 4th கம்மிங் எக்ஸாமினேஷனுக்கான ரிவைஸ்டு ஸ்டடி மெட்டீரியலை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, கூப்பன் எல்லாமே நான் கிளைம் பண்ணிட்டேன், புக்ஸும் டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது இதுக்கான ரெமிடி நம்மளுடைய காசு கொடுத்து தான் நம்ம அந்த ரிவைஸ்டு ஸ்டடி மெட்டீரியலை வாங்கணும். இல்லை எனக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னா ஐசிஏவோட பிஓஎஸ் நாலேஜ் போர்ட்டலில் இபுக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்களோட டிவைசஸில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள் காசு கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் குவரி, ஆர்டர் பண்ணது நியூ சிலபஸில், பட் எனக்கு ரிசீவ் ஆனது ஓல்டு சிலபஸில். இப்போ நான் என்ன பண்ணுறது, கூட்ஸும் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை அகெயின் ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறப்போ கிடையவே கிடையாது. அது சத்தியமாக ஐசிஐ கிட்ட முடியவே முடியாது. அது அவ்வளோதான், ஐசிஐ எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்ணியிருக்கணும், இது எங்களோட ஃபால்ட் இல்லை உங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐ சொல்லிடுவாங்க. அதனால நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டம்ஸும் செலக்ட் ஆகிருக்கா, அது 4th கம்மிங் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகபிளாக இருக்கா, அண்ட் மீடியம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களோட ஷிப்பிங் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த புக்ஸ் ஆர்டரிங் ப்ராசஸ்க்கு ரிலேட்டடான இப்போ நான் பேசின எல்லா குவரிஸை தாண்டி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஸ்பெஷல் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட் க்ரோம் போயிட்டு ICAI.orgன்ற ஒஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிடிஎஸ் போர்ட்டலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் காண்டாக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜியன் வைஸ் காண்டாக்ட் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த டேஸ் அண்ட் டைமிங்கில் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட எல்லா க்ரிவன்ஸஸையுமே வந்து ரெட்ரஷல் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.